ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். செப்டம்பர் மாத ராசி பலன் 2025. செப்டம்பர் மாதம் எந்த ராசிக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும், எந்த ராசிகளுக்கு அதிக நன்மைகள் கிடைக்கும், இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். ஜோதிட சாஸ்திரத்தின்படி அனைத்து கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தங்கள் ராசிகளை மாற்றுகின்றன. இவை கிரக பெயர்ச்சிகள் என்று அழைக்கப்படுகின்றன. கிரக பெயர்ச்சிகளின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படுகிறது. சில ராசிகளில் இவை நல்ல பலன்களையும் சில ராசிகளில் பிரச்சனைகளையும் ஏற்படுத்துகின்றன. செப்டம்பர் மாதத்தில் சூரியனுடன் சேர்ந்து புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்களும் தங்கள் ராசிகளை மாற்றுகின்றன. ஜோதிட ரீதியாக இந்த முக்கிய ஒரு மாதமாக உள்ளது. செப்டம்பர் மாத கிரக மாற்றங்களின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படும். எனினும் சில ராசிகளில் இந்த அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும். இவர்களுக்கு இந்த மாதம் பொற்காலமாக ஜொலிக்கும். இந்த அதிர்ஷ்ட ராசிகள் பற்றி இந்த பதிவில் காணலாம். செப்டம்பர் மாதத்தில் மேசம் முதல் மீனராசி வரையிலான 12 ராசிகளுக்கும் பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். விருச்சிகம் ராசி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சில சமயங்களில் சாதகமாகவும் சில சமயங்களில் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய மாதமாக இருக்கும். மாத தொடக்கத்தில் இருந்து ராகு பகவான் 4ஆம் வீட்டிலும், கேது பகவான் 10ஆம் வீட்டிலும், சனி பகவான் 5ஆம் வீட்டிலும், குரு 8ஆம் வீட்டிலும் பெயர்ச்சிப்பார்கள். மாத தொடக்கத்தில் 10ஆம் வீட்டில் கேதுவுடன் சூரியனும் புதனும் இருக்கும். ஏகாதசி வீட்டில் செவ்வாய், 9ஆம் வீட்டில் சுக்கிரன் இருப்பார்கள். வேலைத்துறையில் உங்கள் புத்திசாலித்தனத்தை நிரூபிப்பதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் மற்றும் வேலையில் உங்கள் நிலை வலுப்பெறும். உத்திராடம் மாதத்தில் சில சவால்கள் ஏற்படக்கூடும். அவற்றை பற்றி நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மாத தொடக்கத்தில் மேலதிகாரிகளுடன் நல்லுறவின் பலன் கிடைக்கும். பிற்பாதியில் உங்கள் உறவு மோசமடையலாம், பார்த்து கொள்ள வேண்டும். வணிக பயணங்கள், வியாபாரம் செய்பவர்களுக்கு சாதகமாக இருக்கும். காதல் உறவில் தீவிரமாக இருக்கும். அதற்கு முன் சண்டைகள் வருவதற்கான வலுவான வாய்ப்புகள் இருக்கும். பின்னர் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திருமண உறவில் காதல் மற்றும் காதல் வாய்ப்புகள் அதிகரிக்கும். இதன் காரணமாக உங்கள் உறவில் நல்ல பலன்கள் அனுபவிக்க வாய்ப்பை பெறுவீர்கள். மாணவர்கள் கடினமான சவால்களை சந்திக்க வேண்டி வரும். தொழில்நுட்ப மாணவர்கள் சிறப்பான பலன்களை பெறுவார்கள். மாதத்தின் பிற்பாதியில் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். தொழில் ரீதியாக இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். 10ஆம் வீட்டில் கேதுவுடன் சூரியனும் புதனும் இருப்பதால் உங்கள் வேலையில் துல்லியமான அளவிற்கு செய்வீர்கள். ஒவ்வொரு வேலையும் சிறப்பாக முடிவடையும். படிப்புக்காக வெளியூர் செல்ல வேண்டுமானால் சிறிது காலம் காத்திருக்க வேண்டும். மாதத்தின் 2ஆம் பாதி வெற்றியை தரும். இதன் காரணமாக உங்கள் வாழ்க்கை துணை வேலை செய்வதால் அவள் பணியிடத்தில் நல்ல வெற்றியை பெறுவார். இல்லையெனில் உங்கள் உறவில் சில சவால்களை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த நேரத்தில் சில சிறிய உடல்நல கோளாறுகள் மற்றும் விபத்துகள் ஏற்படலாம். எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பரிகாரம்: செவ்வாய்க்கிழமை அன்று லால் ஹக்கிக் ஜெபமாலையுடன் செவ்வாய் மந்திரத்தை ஜெபித்தால் நன்மை உண்டாகும். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.